அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்க்கும்போது 12 ராசிக்கும் அது ஒரே மாதிரியான பலன்களை வழங்குறது கிடையாது. சில ராசிக்கு அதிர்ஷ்டமாகவும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டமாகவும் இருக்கும். அந்த வகையில் கும்ப ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது துரதிர்ஷ்டத்தை தரப்போகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாக இருந்தாலும் பெரும்பாலும் நன்மையை வழங்கக்கூடிய வகையில் இருக்கிறது. சில நேரங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பலருக்கும் ராஜயோகம் கைகூடி வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். திருமண சுபகாரியங்கள் தொடர்பான அனைத்து விஷயங்களும் தங்களுக்கு உடனுக்குடன் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. தடையின்றி சுபமாக முடியும். பேச்சுவார்த்தைகள் நல்லபடியான ஒரு முடிவை எட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி காதலர்களுக்கு தங்களுடைய திருமணத்தில் போய் தங்களுடைய காதல் நிறைவடையும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு நன்மைகளும் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. உங்களுடைய முயற்சிகள் உடனுக்குடன் தங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க. விடாமுயற்சி இந்த காலம் உங்களுக்கு பல விஷயங்களில் விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய பெறப்போகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணை தேவைங்க. முன் கோபத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. சொத்து சுகம் வாங்குறதுல இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க. பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். இருப்பினும் குடும்ப ரீதியாக சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி புதிய தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வங்கி கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை சேரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது. புது உறவுகள் குடும்பத்தில் சேர்வதற்கும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க. ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும். இதனால இழுபறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். இறைவனினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்க தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது. அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு. அதாவது உங்களுடைய வேலையை அன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மொத்த வேலையையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருபோதும் தள்ளி வைத்து
முடித்து விடாதீங்க. அதுதான் இந்த காலத்திற்கு உங்களுக்கான பாடமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கான பணிகளை அன்றே முடித்து விடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி பாணியிடத்துலையும் சரி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி தேவையற்ற நண்பர்கள் உறவுகள் உங்களை விட்டு விலகுவாங்க. எதிரிகளினுடைய தொல்லையில் இருந்து கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்கவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட தூர பயணத்தை கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் விரும்பிய வேலைகளை எல்லாம் செய்வதற்கு உரிய காலகட்டம் இதுவாக இருந்தாலும் சிறு தடைகள் மற்றவர்களால் ஏற்படதான் செய்யும். அதே மாதிரி மற்றவர்கள் விஷயத்தில் அனாவசியமாக கருத்துக்கள் கூற வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஓரளவுக்கு சரியாகிடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தோடு ஒரு சிலர் வெளியிடங்களுக்கு சுற்றுலா செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போல் சுமூகமாகத்தான் செல்லும். ஒரு சில நேரத்தில் மந்தமாகவும் போகலாம். ஆனால் அதிகப்படியான லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை பிரச்சனையாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிக ஆர்வம் ஆன்மீகத்தில் காட்டுவீங்க. வீட்டில் இறை வழிபாடு செய்கிறதன் மூலமாக சந்தோஷம் ரெட்டிப்பாகவும் வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகுங்க. பண கஷ்டம் தீரவும் ஆரம்பிக்கலாம். கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கலாம். வியாபாரத்திலையும் வேலையிலையும் எதிர்பார்த்ததை விட நல்லது நடக்க கூடுமான வரைக்கும் நீங்கள் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த கால இறுதியில் கிடைக்கப்பெறலாம். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாக முடியறதுல கால தாமதமாகுங்க. அதே மாதிரி கைக்கு வரக்கூடிய பணத்தில் தங்களுக்கு தேவையான சொத்து சுகம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. வாழ்க்கை துணைக்கு தேவையான ஆடை ஆபரண பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. அதே சமயம் இந்த நேரத்தில் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனாலும் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் வரிசை கட்டி நிற்கும். செலவுகளை சமாளிக்க வருமானத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிடுங்க. அதே மாதிரி வேலையில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தேவையற்ற நண்பர்கள் சகவாசம் தானாகவே விலகிடும். நல்லது நடக்க பலருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல வேலைகளை இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் இருந்து வந்த சுபகாரிய தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. அதே மாதிரி வராது அப்படின்னு நினச்ச கடன் கூட தங்களுக்கு வசூலாகிடும். ஓரளவுக்கு சொந்த பந்தங்களோடு இருந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவந்துடுவீங்க. வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரிங்க கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எதிர்பார்க்காத பல விஷயங்கள் தங்களுக்கு எதிர்மறையாகவும் நடக்கலாம். அதாவது நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று நடப்பது ஒன்றாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். எதிர்பாராத ஒன்று இல்லை நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஒன்று நடக்குது அப்படின்னா அதுவும் தங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னு நீங்கள் கவலை கொள்ளவும் தேவையில்லை. அது எந்த விஷயமாகவும் இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், வியாபாரம், தொழில் இல்லை குடும்பம் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக அரசு தொடர்பாக என்ன மாதிரியான விஷயமாக இருந்தாலும் எதிர்மறையாக நடக்குது அப்படின்னா நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாதுங்க. அது உங்களுக்கு ரெட்டிப்பு நன்மையோடு நடக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்க. அதே மாதிரி பண கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு டென்ஷன் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ப பணம் தங்களுடைய கைக்கு சேரவும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட நாள் கடன்
தொல்லையில் இருந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடுபடுவீங்க. மன நிம்மதி அடைவீங்க. அதே மாதிரி நிம்மதியான தூக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இருந்தாலும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் தொழிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஊரோடு ஒத்து வாழ வேண்டியது அவசியம். 4 பேர் எப்படி இருக்காங்களோ நீங்களும் அப்படி இருந்து கொண்டு செல்ல பாருங்க. என் வழி தனி வழி அப்படின்னு இருக்கலாம். நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு அடம்பிடித்து எந்த விஷயத்திற்கும் ஒற்றை காலில் நீங்கள் நிற்காதீங்க. அனுசரணையாக நடந்தால் இந்த காலகட்டத்தில் எந்தவித பிரச்சனைகளும் கிடையாது. அதே மாதிரி முன்கோபம் அப்படிங்கிறது படவே கூடாதுங்க. யாரையும் நம்பி யாரிடமும் சவாலும் விட்டுறாதீங்க. வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க. ரொம்ப ரொம்ப அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி நல்ல நல்ல அனுபவங்களை கொடுக்க போகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நடக்கவே நடக்காது அப்படின்னு தலையில் எழுதி வைத்த நல்ல விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் நடந்துடுங்க.